ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் மைண்ட் ப்ளோயிங் டாபிக் மட்டும் இல்லை, நம்ம மனித வரலாற்றில் இன்ஜினியரிங் கான்செப்டே வந்து ரீடிஃபைன் பண்ண போகிற ஒரு டாபிக் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் செல்ஃப் அசெம்பிளிங் ரோபோட்ஸ். ஒரு பொருளை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட பார்ட்ஸ் தேவைப்படும். ஸோ அதுக்கு தேவையான பொருட்களை ஒரு பிளேஸில் வச்சுட்டோம் அப்படின்னா இது தன்னைத்தானே ஐடென்டிஃபை பண்ணி ரீஅசெம்பிள் பண்ணி ஃபைனலாக ஒரு ப்ராடக்டாக உருவாகும். ஸோ இதுதான் செல்ஃப் அசெம்பிளிங் ரோபோட்ஸ். பொதுவாக எறும்புக்கள், தேனீக்கள், கரையான்கள்லாம் ஸ்வார்ம் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற டெக்னிக்கை யூஸ் பண்ணுது. ஸோ இந்த ஸ்வார்ம் இன்டெலிஜென்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் இந்த செல்ஃப் அசெம்பிளிங் ரோபோட்ஸை உருவாக்குறாங்க. நாசா, இஎஸ்ஏ, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, ஸோ இங்கே இருக்க ரிசர்ச் லேப்ஸில் ஆல்ரெடி இதுக்கு உண்டான ரியல் டைம் டெஸ்ட் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம செல்ஃப் அசெம்பிளிங் ரோபோட்ஸ் அப்படின்னா என்ன, இதுக்கு யூஸ் பண்ணப்படுற டெக்னிக் எப்படி அடாப்ட் பண்ணாங்க, எப்படி எறும்புகள், தேனீக்கள் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு வந்தாங்க, ஒரு சில ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ், இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி மார்ஸ் ஸ்பேஸில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. அது எப்படி, அதே போல் இதில் ஒரு சில ரிஸ்க் அண்ட் சேலஞ்சஸ் இருக்குது, அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். செல்ஃப் அசெம்பிளிங் ரோபோட்ஸ் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொருளையோ ஒரு மிஷினையோ இல்லை ஒரு ரோபோட்டையோ உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட பொருட்கள் தேவைப்படும். அதாவது ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னா பார்ட்ஸ், லெதர் ஸ்கின்ஸ், ஸோ இது எல்லாத்தையும் கேதர் பண்ணி ஒரு பிளேஸில் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு பொருளும் தான் எந்த பொருள் கூட வந்து சேரணும், எந்த அளவில் பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டில் அங்கே போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும், மூவ் ஆகும், அங்கே போய் ஜாயிண்ட் ஆகும், கனெக்ட் ஆகும். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டாக இன்ஜினியரிங் கான்செப்ட் ரூல்ஸ் யூஸ் பண்ணி செல்ஃப் அவேர்னஸ் ரூல் வந்து க்ரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க ஒவ்வொரு பொருளுக்கும். ஸோ இந்த பொருள் ஒன்றும் பார்த்திங்கன்னா தான் என்ன வேலை செய்யணும் அப்படின்ற ரோல்ஸையும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் ஆல்ரெடி இந்த ப்ரீடிஃபைன்ட் ரூல்ஸ் மூலிமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் பார்த்திங்கன்னா ஓவரால் பிக்சர் தெரியாது, பட் தான் என்ன வேலை செய்யணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட் ஓவரால் ப்ராடக்டாக வந்து கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாத ஒரு செல்ஃப் அசெம்பிளிங் ரோபோட்ஸ் அப்படின்னா செல்ஃப் அசெம்பிளிங் மெஷினரி அப்படின்னு கூட சொல்ல முடியும். ஸோ இங்கே வந்து நோ ஹியூமன் டச், நோ இன்ஜினியர்ஸ், நோ ரிமோட் கண்ட்ரோல். ஒவ்வொரு பார்ட்டும் ஸ்லோவாக மூவ் ஆகும், ஸ்லோவாக ரொட்டேட் ஆகும், ஸ்லோவாக அடுத்த பொருளுக்குள்ளே ஜாயிண்ட் ஆகும், ஃபைனலாக ஒரு கம்ப்ளீட் ப்ராடக்டாக முடிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து செல்ஃப் அசெம்பிளிங் ரோபோட்ஸ். ஸோ இது போல் தான் எம்ஐடி ரிசர்ச் லேபில் ஒரு சில ரோபோட்ஸ் இருக்குது. ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க ரோபோட் ஆட்டோமேட்டிக்காக என்வரான்மெண்ட்டை பொறுத்து அது தனியாக பிரிட்ஜாவோ அப்படி இல்லைனா ஒரு படிக்கட்டாவோ அப்படி இல்லை ஏணி மாதிரியோ அந்த என்வரான்மெண்ட்டுக்கு தேவைப்படுற போல் வந்து செல்ஃப் அடாப்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இதே போல் ஒரு சில ரோபோட்ஸ் இருக்குது. மிலிட்ரி பேட்டில் ஃபீல்டில் டேமேஜ் ஆன ட்ரோன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக தன்னைத்தானே வந்து ரிப்பேர் பண்ணி ரீஅசெம்பிள் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்து திரும்ப ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது போல் ப்ராடக்ட்ஸை வந்து உருவாக்குறதுலையும் ஒரு சில கம்பெனிஸும் ஒரு சில ரிசர்ச் லேப்ஸும் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் செல்ஃப் அசெம்பிளிங் ரோபோட்ஸ். ஸோ இந்த டெக்னிக் எப்படி வந்து அடாப்ட் பண்ணாங்க, இந்த டெக்னிக் எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும். ஒரு எறும்புன்றது ரொம்ப சின்னது, ரொம்ப சிம்பிள், பட் நிறைய எறும்புகள் ஒன்று சேர்ந்து வருது அப்படின்னும் பொழுது அதோட டீம் ஒர்க் ரொம்ப மேசிவாக இருக்கும். அதே போல் இங்கே வந்து நோ லீடர், நோ பாஸ், நோ ப்ளூ பிரிண்ட், பட் கோஆர்டினேஷன் வந்து இங்கே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இது பேர் தான் ஸ்வார்ம் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. தேனீக்கள் கூட தேன் கூடு கட்டுறதுக்கு ஒவ்வொரு தேனும் பார்த்திங்கன்னா அந்த தேன் கூட்டை வந்து உருவாக்கும். பட் ஒவ்வொரு தேனீக்கும் வந்து அந்த ஹோல் பிக்சர் தெரியாது, பட் தான் என்ன வேலை செய்யணும் அப்படின்றது தெரியும். ஸோ அதுக்கு உண்டான ஹார்ட் ஒர்க்கை வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. டீம் ஒர்க்காக வந்து போடும்பொழுது இதோடைய கம்ப்ளீஷன் பார்த்திங்கன்னா ஹியூஜாக வந்து இருக்கும். அதே போல் கரையான்கள் கட்டுற கூடுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏசி போட்ட போல் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். பட் இங்கே நோ எலக்ட்ரிசிட்டி, நோ இன்ஜினியரிங் கான்செப்ட், பட் பயாலஜிக்கல் ரியாக்ஷன். ஸோ இதையெல்லாம் தான் வந்து ஸ்வார்ம் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த டெக்னிக்கை தான் இங்கே செல்ஃப் அசெம்பிளிங் ரோபோட்ஸுக்கு வந்து அடாப்ட் பண்ணி டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரோபோட்டுக்கு பாஸ் கிடையாது, சென்ட்ரல் கோஆர்டினேட்டர் கிடையாது, ஃபெயிலியர் ஆகும் அப்படின்ற பேனிக் இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு யூனிட் ஃபெயிலியர் ஆனாலும் அடுத்த யூனிட் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஅசெம்பிள் ஆகி திரும்பவும் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் ஸ்வார்ம் அட்ஜஸ்ட்மெண்ட். இங்கே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு சொன்னது போல தான் இங்கே முக்கியமாக ரூல்ஸ் தான் வந்து தேவைப்படுது. ஸோ இதுக்கு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணப்படுது. ஒன்று, லோக்கல் அவேர்னஸ். ஒரு பார்ட் தான் எந்த பார்ட்டு கூட போய் சேரணும், தன்னுடைய ரூல்ஸ் என்ன, அந்த பார்ட்டு கூட எப்படி போய் ஜாயின் ஆகணும், அது கூட கனெக்ட் பண்ணி என்னுடைய வேலைகள் என்னென்ன, அந்த ரூல்ஸை வந்து ப்ரீடிஃபைண்டாக வந்து கொடுப்பாங்க. அதாவது ஒரு விஷயம் நடந்தால் அடுத்து என்ன விஷயம் பண்ணணும், அடுத்தது ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா தான் என்ன ரியாக்ட் பண்ணணும், ஒருவேளை கரெக்டான மேட்ச் ஐடென்டிஃபை ஆகுது அப்படின்னா தான் என்ன பண்ணணும், அதாவது கனெக்ட் பண்ணணுமா இல்லை லாக் பண்ணணுமா,
இல்லை வந்து மூவ் பண்ணணுமா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸ்டெப் நம்பர் 3, பொதுவாக இதுக்கு யூஸ் பண்ணப்படுற ஸ்பாட் மெட்டீரியல்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டாகவும் ஷேப் மெமரி அலாய்ஸாகவும் ஃப்ளெக்சிபிள் ஜாயின்ட்ஸாகவும் தான் இருக்கும். ஸோ இந்த 3 ரூல்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்வார்ம் இன்டெலிஜென்ஸை வந்து டிசைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் ஃப்யூச்சரில் வர இந்த ரெஸ்க்யூ சிஸ்டம், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், இதுக்கெல்லாம் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் செல்ஃப் அசம்பிளிங் ரோபோட்ஸ் பில்ட் பண்ண போகிறாங்க. இப்போ ஒரு சில ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸையும் பார்க்கலாம். செல்ஃப் அசம்பிளிங் ரோபோட்ஸ் அப்படின்னா ஒன்று ஃபியூச்சர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க தேவையில்லை. ஒரு சிலது இப்போவே ரியல் டைம் டெவலப்மெண்ட்லையும் இருக்குது, ஒரு சிலது டெஸ்டிங் ஸ்டேஜ்லையுமே இருக்குது. இப்போ நாசா என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஹியூமனை அனுப்பி அங்கே ஸ்பேஸ் ஸ்டேஷன் டெவலப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ இந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அதாவது சின்ன சின்ன பார்ட்ஸாக செல்ஃப் அசம்பிளிங் ரோபோட்ஸை அங்கே அனுப்பி திரும்ப ரீஅசம்பிள் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிளேஸை வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் ஸ்டேஷன் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. அதே போல் ஜப்பான், யூரோப் போல் இருக்க பிளேசஸில் நேச்சுரல் கலாமிட்டிஸ், அதாவது எர்த்குயிக்ஸ், ஃப்ளட், லேண்ட்ஸ்லைடிங், ஃபயர், ஆக்சிடென்ட்ஸ், நியூக்ளியர் லீக், ஸோ இது போல் ஒரு டிசாஸ்டர் நடக்குது அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் ஹியூமன் அந்த பிளேஸுக்கு போய் ரீச் ஆகிறது ரொம்பவே வந்து அவங்களுக்கு சேஃபான ஒரு விஷயமா இருக்காது. ஸோ இது போல் டைமில் செல்ஃப் அசம்பிளிங் ரோபோட்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு ஒரு ஏர்க்ராஃப்ட் மூலியமாக ரோபோ பார்ட்டியோ அந்த பிளேஸ்க்கு எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த இடத்துல இருந்து ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த என்வரான்மெண்ட்டில் பொறுத்து அந்த மிஷன் ஸ்னேக் ஷேப்பாகவோ, அப்படின்னா பிரிட்ஜ் போலவோ, அப்படின்னா லேடர் போலவோ, அப்படின்னா டனல் ஷேப்பாகவோ தன்னைத்தானே வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற போல் மாற்றிக்கும். ஸோ எங்கே வந்து பாதிப்பு நடந்திருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அங்கே யாராவது மனிதர்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரெஸ்க்யூ பண்ண ட்ரை பண்ணோம். அங்கேருந்து அவங்க வெளியே வரதுக்கு உண்டான வழிவகைகளை வந்து செஞ்சு அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ணோம். ஸோ இந்த செல்ஃப் அசம்பிளிங் ரோபோட்ஸ் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது போல் மாடல்ஸை வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே போல் தான் மிலிட்ரி பேட்டில் ஃபீல்டில் கூட நிறைய மிஷின்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா ட்ரோன்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா இது கொஞ்ச நேரத்திலவே ரிப்பேர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் எழுந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து ஆட்டோனமஸ் ரிகவரி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிட்டு அந்த பிளேஸ்க்கு ஏற்றப்போல் வந்து மாற்றிக்கும். இது போல தான் ஆயில் ரிஃபைனரி, பவர் பிளான்ட்ஸ், கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸில் ரோபோட்ஸோடைய என்ட்ரி வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த செல்ஃப் அசம்பிளிங் ரோபோட்ஸ் எப்படி மார்ஸ் அப்படின்லாம் ஸ்பேஸில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மார்ஸ் மிஷன் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுடைய மைண்டில் ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் வரும், அங்கே மனிதர்களால் வாழ முடியுமா? பட் சயின்டிஸ்ட்டுக்கு வேறு ஒரு கொஷின் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. என்ன அப்படின்னா, மனிதர்கள் அங்கே போகிறாங்க அப்படின்னா அங்கே யார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பில்ட் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அங்கே கட்டுமானங்கள் ரொம்ப அதிக அளவில் தேவைப்படும். அதாவது ஹெவி மிஷின்ஸ், ஹெவி மெட்டீரியல்ஸ், கிரெயின், சிமெண்ட், லேபர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் தேவைப்படும். பட் இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு இது எல்லாத்தையும் நம்ம பூமியிலேருந்து அங்கே எடுத்துக்கிட்டு போயிட்டு அங்கே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுறது இம்பாசிபிள் அப்படின்னே சொல்லலாம். இங்கே தான் செல்ஃப் அசம்பிளிங் ரோபோட்ஸ் ஒரு கேம் சேஞ்சராக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா ஒருவேளை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம அங்கே பில்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய பொருட்கள் தேவைப்படும். பட் இங்கே இருந்து நம்ம ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன ரோபோட்ஸ் மாடல்ஸை டெவலப் பண்ணி இது எல்லாத்தையும் ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலியமாக நம்ம அங்கே அனுப்பியிருக்கோம் அப்படின்னா அங்கே போயிட்டு இது எல்லாமே ரீஜாயிண்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் ஃபார்ம் ஆகி ஒரு ரோபோட்ஸாக வந்து உருவாகிட்டு மார்ஸையோ ஸ்பேஸையோ வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கும். ரிசர்ச் பண்ணி அங்கே இருந்து நிறைய ஃபோட்டோஸ், நிறைய ரிசர்ச் டீட்டெயில்ஸை நமக்கு அனுப்பும். அதை பொறுத்து நம்ம அங்கே என்னென்ன கிடைக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி இங்கே ப்ரீ டிஃபைன்ட் ரூல்ஸ், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் மாடல்ஸ், அதுக்கப்புறம் ப்ரொசீஜர்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம க்ரியேட் பண்ணி இந்த மாடல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரோபோட்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பாஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அங்கே கிடைக்கிற பொருட்களை யூஸ் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ண சான்சஸ் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ மார்ஸில் நிறைய டஸ்ட் இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த டஸ்ட்டு யூஸ் பண்ணி எப்படி செங்கற்கள் எப்படி க்ரியேட் பண்ண முடியும், அதை எப்படி யூஸ் பண்ணி ஒரு வால், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு செவராக க்ரியேட் பண்ண முடியும், அதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பில்டிங்காக வந்து க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்ற ரிசர்ச்சஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மார்ஸ் மிஷனுக்காக கம்யூனிகேஷன் டவர்ஸ், லான்ச்சிங் பேட்ஸ், அசம்பிளிங் ஏரியாஸ், ஸோ இதையெல்லாம் அங்கே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது போல் மனிதர்களுக்கு தேவையான விஷயங்களை ஆல்ரெடி இந்த செல்ஃப் அசம்பிளிங் ரோபோட்ஸை வச்சு க்ரியேட் பண்ணுறது மூலயமா ஒருவேளை ஃப்யூச்சரில் மனிதர்கள் அங்கே போகிறாங்க அப்படின்னும் பொழுது மனிதர்கள் அங்கே போய் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே மனிதர்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அங்கே ஆல்ரெடி பில்ட் பண்ண வச்சுருக்கும். அதுபோல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஏதாவது டிசாஸ்டர்ஸ் அங்கே நடக்குது அப்படின்னாலும், அதாவது டஸ்ட் ஸ்டார்ம், விண்கற்கள் மோதல்,
கிளைமேட் சேஞ்ச் அது போல் எது நடந்து அந்த ரோபோட்ஸ் டேமேஜ் ஆனாலும் திரும்பவும் ரீஅசம்பிள் ஆகி திரும்பவும் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதனால் டேமேஜ் பேனிக் வந்து இருக்காது. இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஃப்யூச்சரில் மனிதர்கள் மார்ஸ்க்கு போகிறாங்க அப்படின்னா ரெசிடெண்ட்டாக போவாங்க. ஸோ அங்கே வந்து இவங்க போயிட்டு பில்ட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இருக்காது. ஓகே, இப்போ நம்ம செல்ஃப் அசம்பிளிங் ரோபோட்ஸ் அப்படின்னா ஒரு சில ரிஸ்க் அண்ட் சேலஞ்சஸ் கூட இருக்குது. அது என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். என்ன தான் இதில் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் ஒரு சில நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஸோ இதுக்கு ஏற்ற போல் நம்மளுடைய என்விரான்மெண்ட்டும் வந்து அடாப்ட் ஆகணும். அதே போல் ஒரு மிஷினையோ அப்படின்னா ரோபோட்ஸை உருவாக்குறாங்க அப்படின்னும் பொழுது இதை சேஃபாக வந்து உருவாக்குறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. இது போல் ஒரு செல்ஃப் அசம்பிளிங் ரோபோட்ஸ் உருவாக்குறது மூலிமா ஹியூமன் டிபெண்டன்சி குறையுது. ஒரு டிசாஸ்டர் டைமில் மனிதர்கள் போக தயங்குற இடத்துல கூட வந்து மிஷின்ஸ் போக முடியும். ஸ்பேஸ், மெடிக்கல் ஃபீல்டு, ஆயில் அண்ட் எனர்ஜி, பேங்கிங், ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபீல்டில் இந்த ரோபோட்ஸோடைய ஆதிக்கமும் அதோடைய என்ட்ரியும் வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும். பட் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு ரோபோட்டும் பார்த்தீங்கன்னா தானாகவே வந்து ரீஅசம்பிள் ஆகிற கெப்பாசிட்டி இருக்குது. பட் அது கரெக்டான ப்ரோக்ராம்ஸ், கரெக்டான ரீஅசம்பிள், அதுக்கப்புறம் கரெக்டான கண்ட்ரோல் தான் வந்து தனக்குள்ளே வந்து டிசைன் பண்ணிக்குமா? அதுக்கு ரூல்ஸ் நம்ம எழுதுறதும் போல் ஃப்யூச்சரில் ரூல்ஸ் யார் எழுதுவா? ஒருவேளை அது தனக்குத்தானே ரூல்ஸ் எழுத ஆரம்பிச்சது அப்படின்னா என்ன நடக்கும்? அந்த ரூல்ஸ் மனிதர்களுக்கு அகைன்ஸ்டாக போச்சுன்னா என்ன ஆகும்? அதை மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆகும்? இது போல் ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இதனால தான் சொல்கிறேன், ஒருவேளை இது போல் செல்ஃப் அசம்பிள் ரோபோ க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து யூஸ் பண்ணி மிகப்பெரிய ப்ராடக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது எத்திக்கல் ஏஐ ரூல்ஸ், ஸ்ட்ராங் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருந்ததுன்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு டெக்னாலஜியும் டெவலப் ஆக இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எல்லாமே இது மூலிமா மானிட்டர் பண்ணி அதுக்கப்புறம் இது எல்லாமே மக்களுக்கு சேஃபாக இருக்கும் பொழுது டெலிவரி ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம செல்ஃப் அசம்பிளிங் ரோபோட்ஸ் அப்படின்னா என்ன, அதில் யூஸ் பண்ணப்படுற ஸ்வாம் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது நேச்சர், அதாவது பார்த்திங்கன்னா எறும்புகள், தேனீக்கள்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அந்த டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு சில ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ், மார்ஸ் அண்ட் ஸ்பேஸில் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும் இதை யூஸ் பண்ணி அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்த்துருந்தோம். மிஷின்ஸ் தன்னைத்தானே உருவாக்கிக்கிற காலம் வந்தது அப்படின்னா கொஸ்டின் ரோபோட்டை பற்றி மட்டும் இல்லை, இந்த டைமில் ஹியூமன்ஸ் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னும். அதாவது ஹியூமன் இந்த ரோபோட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஹியூமனுக்கு இந்த டைமில் என்னென்ன ரோல்ஸ் இருக்கும், அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன, ஹியூமனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இந்த ரோபோட்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுமா, இல்லை இதை தாண்டி ஏதாவது வந்து ஒர்க் அவுட் பண்ணுமா? இந்த ஃப்யூச்சருக்கு ரெடியாக அவேர்னஸ் தான் ஃபஸ்ட் ஸ்டெப். செல்ஃப் அசம்பிளிங் ரோபோட்ஸ் எக்ஸைட்டடா இல்லை ஸ்கேரியா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.